இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மஸ்கிட்டோ பேட்டு இது வந்து ஒர்க் ஆகலை, லைட் எரியல. ஸோ இதை வந்து நம்ம எப்படி என்ன பிரச்சனைன்றதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த 3 ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த 3 ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் இங்கே ஒரு ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூவில் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதான் அந்த போர்டு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேட்ரி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி, பேட்டரியோட வோல்டேஜ் கரெக்டாக வருதா இல்லையான்னு செக் பண்ணிவிடுவோம். இதே வோல்ட்டில் பேட்ரி வாங்கியிருக்கோம். இது 0.5 ஆம்ஸ் 4 வோல்ட்டில் வாங்கியிருக்கோம். ஸோ இதோட வேல்யூ செக் பண்ணிடலாம். வேல்யூ பார்த்தோம்னா 4.23 வேல்யூ வருது. ஸோ இப்போ இந்த பேட்டரியை நம்ம அதுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த பழைய பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து நம்ம இந்த சலிமெல்லாம் ப்ளஸ் மைனஸ் பார்த்து இந்த பேட்டரி சேஞ்ச் பண்ணியாச்சு. இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை பார்த்துருவோம். லைட்டு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா இது லைட் எரியுது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இதில் பேட்ரி தான் ஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இதை அசம்பிள் பண்ணிவிடுவோம். ஓகே, இதில் என்ன பிரச்சனைனா இந்த கம்பி வந்து இதோட டச் ஆகலை. ஸோ அதனால் பார்த்தோம்னா இதுக்கு கிடைக்க வேண்டிய வோல்டேஜ் 220 வோல்டேஜ் வந்து இந்த லைனுக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தோம்னா சார்ஜ் ஆகும்போது இந்த லைட்டு எரியாமல் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தோம்னா இது டச் பண்ணுற மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம எல்லாமே கரெக்டாக அசம்பிள் பண்ணியாச்சு. லைட் எது தெரியும். இந்த இடத்துல இப்போ கொசு வரல.